வீட்டுக்கு அண்ணி பசங்களாம் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்க இன்னைக்கு கிளம்புறாங்க. அதனால கொஞ்சம் ஸ்பெஷலாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலையில் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இட்லி, சிக்கன் குழம்பு வச்சுட்டு மதியானத்துக்கு பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதில் பசங்கள்லாம் வந்துட்டு நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்ததுனால கொஞ்சம் சமையல் வந்துட்டு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க கிளம்புறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு. அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஏன்னா அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா, எங்களுக்குள்ள ஒரு கனெக்டான ஒரு பாண்டுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு இருக்கும். கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டேஸ் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத தோணுச்சு. சரி, அவங்க வீட்டில் அங்கே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. சம்டைம்ஸில் நான் எப்படின்னா பிடிச்சவங்க வீட்டுக்கு வந்துட்டு கிளம்புறாங்க அப்படின்னா, சின்ன வயசுலலாம் அழுதுருக்கேன். அது இன்னுமே என்னால் மறக்க முடியாது. மதியம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ஏன்னா பசங்கள்லாம் ஜாலியாக இருந்துட்டு திடீர்னு கிளம்புறேன்னு சொல்லினா அவங்களுக்கு தான் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. வீடே ரொம்ப சைலண்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபீலிங் உங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.